நிறைய வசனங்கள் இருக்குல்ல தம்பி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு இருக்குல்ல. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தரை தேடாம இருக்கிறோம்ல. கர்த்தரை தேடுறவங்களுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. சொல்லுங்க. பலன் உண்டு. நன்மைகள் உண்டு. நன்மைகள் உண்டு. ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆசீர்வாதங்கள் உண்டு. அப்போ வசனத்தின்படி வாழ்ந்தாக்க நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்குமா கிடைக்காதா? நன்மைகள் கிடைக்குமா கிடைக்காதா? கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த வசனத்துக்கு எகைன்ஸ்டா பண்றோம், வசனத்துக்கு விரோதமா எதிர்மறையா நம்ம என்ன பண்றோம்? இயேசுப்பாவை தேடல அப்படின்னாக்க நமக்கு என்ன வராது? வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்க முடியாது, எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, எந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. சரிங்களா? அப்போ இயேசுப்பாவை தேடாம, இயேசுப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, வசனத்தின்படி வாழாம இருக்கிறோம் அப்படின்னாக்க நாம தான் ஏமாளி கோமாளி. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏமாளி கோமாளி யாரு? வசனம் கேட்டும். சொல்லுங்க. வசனம் கேட்டும் அதன்படி செய்யாதவன். செய்யாமல் இருப்பவன். ஏமாளி. கோமாளி. நாம சொல்லுங்கடா. ஏமாளியும் அல்ல, கோமாளியும் அல்ல. நாங்கள் ஞானவான்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். வசனம் கேட்டும் அதன்படி செய்கின்ற நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டோம், ஏமாற்றவும் மாட்டோம். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இயேசு அப்பாவின் பிள்ளைகள். ஜோர கை தட்டுங்க. புரியுதாப்பா? யார் ஏமாளி யார் கோமாளி? நீதான் ஏமாளி, நானா கோமாளி? சரிங்களா? இனிமே ஏமாளி கோமாளின்னா யாருன்னு சொல்லலாம்? வசனம் கேட்டும் அதன்படி செய்யாமல் இருப்பவன் தான் ஏமாளி கோமாளி. புரியுதா உங்களுக்கு?